நாம் வழக்கமாகவும் ஆழமாகவும் தியானம் செய்வதன் மூலம் ஆன்மாவை எங்களுடைய இருப்பின் அக ஆழ மையத்தில் உள்ள அமரத்துவ பேரின்பமய தெய்வீக உணர்வு நிலையை நாங்கள் விழித்தெழச் செய்வோம். எமது மனத்தை அறியக்கூடிய ஒரு தவம் என்பதே தியானம். உடல் அசைவின்றி இருக்கும் போது உடல் வசப்படும். மூச்சு சீர்படும் பொழுது மனம் வசப்படும். உடலும் மனமும் வசப்படும் பொழுது ஆன்மா வசப்படும். உடல், மனம், ஆன்மா மூன்றையும் ஒருங்கிணைக்கும் பயிற்சியே தியானம். தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்தினால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். உடலை தளர்ச்சியாகவும் நிமிர்ந்தும் உட்காருங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் தயவு செய்து கலர்ச்சி வையுங்கள். விரல்களை இப்படியாக கோத்து மடி மீது வையுங்கள். பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வையுங்கள். கண்களை ஒரு இனிய புன்னகையுடன் மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது உள்மூச்சு வெளிமூச்சு இரண்டையும் கவனியுங்கள். மூச்சே எமது குரு. தியானத்தின் போது எண்ணங்கள் வரும். மீண்டும் மீண்டும் மூச்சின் மேல் கவனம் வையுங்கள். எண்ணங்கள் படிப்படியாக குறையும். இப்பொழுது இனிய இசை வழங்கப்படும். நாங்கள் 15 நிமிடங்கள் தியானம் செய்வோம். தயவு செய்து அறிவித்தல் வரும் வரை கண்களை திறவாதீர்கள். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் உள்ளன. உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து கைகளை பிரித்து விரல்களை கண்கள் மீது வையுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது கண்களை மெதுவாக திறவுங்கள். நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கூட்டு தியானம் செய்ததற்காக 15 வினாடிகள் கைதட்டி மகிழ்வோம். தியானத்தில் பங்கு பற்றிய அனைவருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நான் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாகச் செய்யும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் எனும் அளவில் விரிவடையும் ஆற்றலுடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அனைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்துடன் எமது இத்தளத்தை தமது அயராத உழைப்பினாலும் ஆர்வத்துடனும் தங்கு தடையின்றி நடத்தி செல்லும் ஒருங்கிணைப்பாளர்களான திரு ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டர், திருமதி அருந்ததி ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டர்ஸுக்கும் அனைவருக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக பல வழிகளில் நின்று உதவி செய்தும் உதவியாளர் மாஸ்டர்ஸுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அத்துடன் இன்று இத்தியான தளத்திற்கு பதாதைகளையும் இசையையும் வழங்கிய சிவாமோகன் மாஸ்டருக்கும் நன்றி கூறுகின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி. இப்பொழுது சிறப்பு பேச்சாளரை அருந்ததி மாஸ்டர் அறிமுகம் செய்து வைப்பார். அருந்ததி மாஸ்டர், இத்தளம் இப்போது உங்களுடையது. நன்றி. நன்றி ஆனந்தி மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். ஏனென்றால் இன்று சிதம்பரத்திலிருந்து எமது தீட்சிதர் வந்திருக்கின்றார். அவருக்கு இரவு பொழுது 12:30 என்றபடியால் அவர் கொஞ்சம் வயதிலும் சிறுவர். ஆனபடி அவர் நித்திரைக்கு போக வேண்டும் என்றது காரணத்தினால் 15 நிமிடம் தியானம் செய்து நாங்கள் இப்பொழுது பேச்சுக்கு போக போன்றோம். அவரை பற்றி ஒரு சிறு அறிமுகம். அவர் இப்பொழுது எங்களுடன் ஒரு வருஷத்துக்கு மேலாக இந்த தளத்தில் 2 தரம் எங்களுக்கு பேச்சுகள் சிதம்பரத்தை பற்றி எல்லாம் கூறி மிகவும் அழகாக விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். இவர் எங்களுக்கு, எனது பேரண்ட்ஸுக்கு, எனது தகப்பனாருடைய மிகவும் நெருங்கிய ஸ்ரீ ராசநாய தீட்சிதரின் பேரன். அந்த தொடர்பின் மூலமாக இவர் எங்களுடன் தொடர்பு கொண்டு அவர் போன பிறகு அவர்கள்
இவர் எங்களுடன் தொடர்பு கொண்டு இன்னும் அந்த தொடர்பு எங்களுக்கு நின்று கொண்டே போகின்றது. இந்த முறையும் நாங்கள் இவரையும் இவரது தகப்பனார் அவர்களையும் இந்த முறை சிதம்பரத்தில் போய் நாங்கள் சந்தித்தோம். அப்படி இவருடைய பேர் கணபதி கார்த்திகேயன் தீட்சிதர். இவர் சிதம்பரத்தில் பிரதான குருக்களுடைய பேரன். இப்பொழுது அவர் என்னென்னா இப்பொழுது 23ஆம் தேதி ஒரு வருடாந்த உற்சவம் நடக்க போகிறது. சிதம்பரம் சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீமத் ஆனந்த நடராஜ மூர்த்தியின் ஆணி திருமஞ்சன மகோத்சவ விழா நடக்கப் போகிறது 23ஆம் தேதி. அதை பற்றி பேசுவதற்காக இன்று வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த தளத்தின் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கின்றோம். தீட்சிதர்கள் கார்த்திகேயன், இப்பொழுது நீங்கள் உங்கள் பேச்சை ஆரம்பிக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்க தொடங்கலாம். அனைவருக்கும் வணக்கம். சரியாக கேட்கிறதா? நன்றாக கேட்கின்றது. வருகின்ற ஜூன் 23 முதல் ஜூலை 3ஆம் தேதி வரை எங்களுடைய ஆணி திருமஞ்சன மகோத்சவத்தை நாங்கள் வெகு சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம். ஜூன் 23 காலை 6 மணிக்கு மேல் 7 மணிக்குள் கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் எங்களது விழா ஆணி திருமஞ்சனம் துவங்க இருக்கின்றது. கொடியேற்றத்துடன் நடராஜர் ஆணி திருமஞ்சன மகா அபிஷேகம் வரை வெகு சிறப்பாக நடைபெறும். 10 நாட்களும் சிவன், பார்வதி, விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் இவர்கள் ஐவரும் எங்களது நகரத்தில் வீதி உலா வந்து அனைவர்களுக்கும் அவர்கள் காட்சி கொடுப்பார்கள். அதன் பிறகு டெய்லியும் வெகு சிறப்பாக ஹோமங்கள், ஜப பாராயணங்கள், தேவார பாராயணங்கள், சுவாமிக்கு அலங்காரம் மற்றும் தீப ஆராதனைகள் எல்லாம் நடக்கும். ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு எம்பெருமான் ஆனந்த நடராஜமூர்த்தியும் ஸ்ரீ சிவகாம சுந்தரியும் இவர்கள் இருவரும் வெளியே வந்து ரத யாத்ராதான முகூர்த்தத்தில் ரதோற்சவத்தில் அனைவருக்கும் காட்சி கொடுப்பார்கள். அதன் பிறகு இரவு ஆயிரங்கால் மண்டபத்தில் ஏகதின லட்சார்ச்சனை நடக்கும். அனைத்து தீட்சிதர்களும் அவர்களுக்கு லட்சார்ச்சனை செய்வார்கள். அதனைத் தொடர்ந்து இரவு 1 மணிக்கு நடராஜருக்கு ஆணி திருமஞ்சன மகோத்சவ மகாபிஷேகம் நடக்கும். மறுநாள் காலை 2 மணி அளவில் ஆணி திருமஞ்சன தரிசன காட்சி நடக்கும். இதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஸ்பெஷல் உண்டு. முதல் நாள் சந்திர பிரபையில் கொடியேறி காலை பஞ்சமூர்த்திகள் மஞ்சத்தில் வீதி உலா வருவார்கள். அதன் பிறகு 2ஆம் திருநாள் சந்திர பிரபையில் காட்சி கொடுப்பார். 3ஆம் திருநாள் சூரிய பிரபையில் தங்க சூரிய பிரபையில் காட்சி கொடுப்பார். 4ஆம் திருநாள் வெள்ளி பூத வாகனத்தில் காட்சி கொடுப்பார். 5ஆம் திருநாள் ரிஷப வாகனத்தில் காட்சி கொடுப்பார். 6ஆம் திருநாள் யான வாகனத்தில் காட்சி கொடுப்பார். 7ஆம் திருநாள் தங்க கைலாச வாகனத்தில் காட்சி கொடுப்பார். 8ஆம் திருநாள் வெட்டும் குதிரையில் காட்சி கொடுப்பார். 9ஆம் திருநாள் தேரோட்டம். 10ஆம் திருநாள் ஆணி திருமஞ்சனம். 11ஆம் திருநாள் அன்று புஷ்ப பல்லாக்கில் பஞ்சமூர்த்திகளும் வீதி உலா வருவார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கு அந்த சுவாமியை தூக்கி செல்வதற்கு மணிய முறைகள் வரும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் இந்த சுவாமியை தூக்கி வெளியே சென்று எடுத்துக்கொண்டு மறுபடியும் உள்ளுக்கு மறுபடியும் கொண்டு வைப்பார்கள். ஒரு நாள் 100 பெயர்கள்
சுவாமியை தூக்கி செல்வார்கள். ஒவ்வொரு நாளும் வெகு சிறப்பாக நடக்கும். அனைவரும் அவசியம் வாருங்கள். நடராஜர் அருளுக்கு பாத்திரமாகுங்கள். அவர்கள் ஏதாவது கேள்வி கேட்கணுமா? நீங்க முடிஞ்சதா உங்களோட ஸ்பீச் முடிச்சிட்டீங்களா? முடிஞ்சது. ஓகே, ஆனந்தி மாஸ்டர் நீங்க தொடக்கும். இன்று அருமையாக கணபதி கார்த்திகேசன் தீட்சிகர் ஆணி திருமஞ்சன விழாவை பற்றி எங்களுக்கு விளங்கப்படுத்தினார். மிகவும் அருமையாக இருந்தது. நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் அங்கு போய் அதை குதூகலிக்க முடியாவிட்டாலும் அங்குள்ளவர்கள் தில்லை நடராஜர் கோயிலுக்கு சென்று இந்த ஆணி திருமஞ்சன விழாவை கன்று களிப்புறுமாறு கேட்கிறோம். மற்றது இனி யாரும் உரையாடல் அல்லது கேள்வி மறுமொழி இருந்தால் வந்து இந்த தளத்தில் பேசவும். முதலாவதாக அருந்ததி மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி ஆனந்தி மாஸ்டர். தீட்சிதர் மிகவும் அருமையாக இந்த இத்தனை நாள் 9 நாள் திருவிழாவை பற்றி மிகவும் சிறப்பாக எங்களுக்கு விளங்கப்படுத்தினீர்கள். மிக்க நன்றி. எனக்கு இந்த அனுப்பினத்துக்கு, இந்த இன்விடேஷனுக்கு. உங்களுக்கு தெரிந்தானே, நாங்கள் இப்பதான் போயிட்டு வந்தோம் டிசம்பர். அதை அப்படியே எல்லாருக்கும் காமித்து விடுங்கள். ஓகே, இதுதான் அவற்ற அந்த திருவிழாவின் இன்விடேஷன். உங்களை எல்லாரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். விரும்பிய ஆக்கள் நீங்கள் இந்த நேரத்தில் போக சான்ஸ் கிடைச்சதண்டா இவருடைய நம்பரை எடுத்து நீங்கள் அவரை போய் மீட் பண்ணி அவரை சந்தித்து அவர் உங்களை கொண்டு தரிசனம் எல்லாம் காட்டுவார்கள். மிகவும் சிறப்பாக சிதம்பரத்தை பற்றி உங்களுக்கு தெரியும், மிகவும் சிறப்பு தலம். அதுபடியாக நீங்கள் எப்போனாலும் சிதம்பரத்துக்கு போக வேண்டி வந்ததென்றால் இவரை கண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட தளத்தில் இருந்து 2-3 பேர் போய் அவரை சந்தித்து அவர்கள் மிகவும் நடராச சிவகாம சுந்தரி அவர்களை மிகவும் கிட்டடியில் போய் மிகவும் அழகாக தரிசனம் செய்து வந்தார்கள். இதுவும் ஒரு வருஷத்துல 2 இந்த ஆணி மஞ்சனமும் மற்றது திருவம்பாவும் மிகவும் வெகு சிறப்பாக திருவாதிரையும் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது இந்த கோயிலில். இந்த கோயில் முன்றி எங்களுக்கு தெரியும், சிதம்பரத்துக்கு அழைப்பு கிடைக்காமல் கனவுல கடவுள் சொல்லாமல் ஒருத்தரும் போக முடியாது. ஆனால் இப்போ எல்லாம் போகக்கூடிய எல்லோருக்கும் தரிசனம் கிடைத்திருக்கு. அந்த முந்தைய எங்களுக்கு கதிர்காமத்தில் அப்படி முருகன் கனவுல கூறும்போது நாங்கள் போகக்கூடியதாக இருக்கிறோம். அது மாதிரித்தான் இந்த சிதம்பரம் இருந்தது. இப்போ அதிகமாக எல்லோரும் போய் வருகின்றார்கள். ஒரு அருமையான தலம். விரும்பியவர்கள் போக சான்ஸ் கிடைச்சா கட்டாயம் போய் அதை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அவர் யாரும் பேச விரும்பினால் அல்லது அவரிடம் கேள்வி கேட்க வேண்டுமென்றால் கேட்டுக்கொள்ளலாம். ஏனென்றால் அவருக்கு இரவென்றபடியாகத்தான் நாங்கள் கொஞ்சம் 15 நிமிஷ தியானத்தோடு நாங்கள் நிறைவு செய்த நாங்கள் அவருக்கு இரவு 12:30 இப்பொழுது. நன்றி. ஆனந்தி மாஸ்டர். ஐயாவிடம் ஒரு கேள்வி. இது 11 நாள் திருவிழா, 10 பிறகு 11வது நாளும். ஆமாம். அப்ப இது அங்க இது யூடியூப்ல போகுமா? படம் வரும். கூட வாழ தகுதி இல்லாதவன்டா நீ அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா யாரோ பேசினா பொறுங்க, நாங்க அன்மியூட் பண்ணிட்டு வரோமா? எல்லாரையும் மியூட் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு ஓகே ரைட். ஆனந்தி மாஸ்டர் நீங்க ஆன் பண்ணுங்க. இல்லை, இது எங்களுக்கு அந்த ரெக்கார்டிங்கை அனுப்பினா நாங்கள் இந்த தளத்தில் போட்டு பார்க்கலாமோன்னு கேட்கலாம். அதைத்தான் கேட்கறதுக்கு ஐயாட்ட. ஆமாம், அவர் அனுப்புவார். எனக்கு படங்கள் அனுப்புவார் ஒவ்வொரு நாளும். இப்போ எந்த ஒரு நாளைக்கு அந்த ஃபுல்லாக என்ன எடுக்க முடியுமெண்டா எடுத்து நாங்கள் பார்க்கலாம். அது எங்களுக்கு நேராக பார்த்த மாதிரி இருக்கும். அதை அனுப்பினீங்களா நாங்கள் இந்த தளத்தில் போட்டு பார்க்கலாம் உங்களோட திருமண விழாவை. நன்றி.
தில்லை வரதா நடராஜர் மிஸ், அடுத்ததாக வரதா மிஸ் வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். தில்லை நடராஜர் துணை இன்றைய நாளிலே இந்த நல்ல செய்தியை எங்களுக்கெல்லாம் தந்த தீட்சிதர் ஐயாவுக்கு நன்றி. ஒரு விடயம் உங்களை பற்றித்தான் நான் கேட்கிறேன். நீங்கள் ஒரு இளம் வயதினராக இருக்கிறீர்கள். இந்தளவு தூரத்திற்கு இந்த வயதில் உங்களுடைய வேத ஒழுக்கத்தை அங்கே ஒரு தீட்சிதராக வரக்கூடிய அந்த பாங்கை பெறுவீர்கள், பெற்றுவிட்டீர்களா என்று தயவாக கேட்கிறேன். இங்கு வந்து நிறைய பாடசாலைகள் மற்றும் கல்விக்கு ஸ்கூல்கள் அனைத்தும் உள்ளது. இதில் இரண்டிலும் நாங்கள் சேர்ந்து 7 வருடம் படித்து அதன் பிறகு இந்த கோவில் உள் வந்து அனைத்து விஷயங்களையும் கேதர் செய்து அதன் பிறகு நாங்கள் தெரிந்து கொண்ட விஷயத்தை அனைவருக்கும் பகிர்வோம். நன்றி. அவர் இப்பொழுது இப்பொழுது சமஸ்கிருதம் படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். நன்றி. நான் அங்கே வந்திருந்தேன். அங்கே திருநடராஜரை தரிசித்தேன் அந்த சமயம் பல வருடங்களுக்கு. இப்பொழுது நீங்கள் அங்கே இருந்து இங்கு வந்து உங்களை பார்க்கிற பொழுது அங்கு சென்ற ஒரு அனுபவம். அவசியம் வாருங்கள். நடராஜர் வரதாம்மா. ஐயா அவசியம். நன்றி வரதாம்மா. அடுத்ததாக பஞ்சாட்சரம் மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். அவருக்கு தெரியும் பஞ்சாட்சர மாஸ்டர். சிவஸ்ரீ கணபதி கார்த்திகையாவுக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள் ஐயா? பல தடவை நீங்கள் கதைச்சிருக்கிறீர்கள். நீங்கள் அருமையாக எங்களுக்கு மஞ்ச திருவிழாவை பற்றி விளங்கப்படுத்தி அதை விளங்கப்படுத்தும் தருணம் ஒவ்வொரு திருவிழாவை பற்றிய வாகனங்களையும் அங்கே நீங்கள் கோயிலில் செய்ய வேண்டிய வேலைகளையும் காரியங்களையும் எந்தெந்த நாள் சுவாமி எந்தெந்த வாகனத்துல வாரது அது அலங்காரங்கள் அதை பற்றி விவரங்களை அருமையாக சொல்லீர்கள். எங்களுக்கு கோயில் அந்த ஒரு 9 நாள் நடக்கிற திருவிழாவை பார்த்த மாதிரியே இருந்தது ஐயா. இப்படி நீங்கள் கதைக்கும் போது அருமையா கதைக்கிறீங்கள். நான் நினைக்கிறேன் நீங்கள் அந்த 5 வருஷம் படிக்க கடுமையாத்தான் படிக்கிறதுன்னு நினைக்கிறேன். இதுகள் இல்லாமல் தலைமுடி வெட்டாமல் அதுகள் செய்யாமல் ஒரு கஷ்டமான படிப்புதான் நான் அறிந்தேன். கஷ்டமாக உள்ளது என்று கிடையாது, ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அதுல நம்ம ஃபோக்கஸ் செய்து அந்த நேரத்தில் அதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த படிப்பை வந்து நம்ம கற்றுக்கொள்ளுவோம். எங்களுக்கும் இங்க சிட்னியில அங்க 5 வருஷம் படிச்சு இன்னொரு 10 வருஷம் வேலை செய்தவர்கள்லாம் கோயிலுக்கு பூசகர்களாக வருகிறார்கள், சிவாச்சாரியராக வருகிறார்கள். அவைகள் சொல்றதை கேட்டால் உண்மையா ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு கஷ்டமான படிப்பை தான் அதை படிச்சுட்டு வருகிறது என்றதே அறிந்த. எல்லாம் பாடமாக்கணும், சொல்ல வேணும், மன கட்டுப்பாட்டோட இருக்கணும், அங்க போயிடாது இங்க போகலாது. அந்த 5 வருடம் அதில் ஃபோக்கஸ் செய்து நம்மளுடைய படிப்பை மற்றும் கான்சென்ட்ரேஷன் பண்ணி அதில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும். அதன் பிறகு நம்மளது கோவில் உத்தியோகத்தை துவங்க வேண்டும். ஐயா, இப்ப இந்த திருமூலர் காலத்திலேயும் சிதம்பரம் இருந்திருக்கு. திருமூலரும் சிதம்பரத்துல வந்து பல விடயங்கள் செய்து நடராஜ பெருமானுடைய நடனத்தையும் காட்சியை கண்டிருக்கிறார்கள். அந்த சபை எல்லாத்தையும் வடிவாக விளங்கப்படுத்துகிறார்கள். அந்த காட்சிகளை பற்றி எதுவும் எங்களுக்கு சொல்ல முடியுமா? அதாவது என்னவென்றா,
நம்மளது கோவில் மொத்தம் 50 ஏக்கர் பரப்பளவில் உள்ளது. 50 ஏக்கர் பரப்பளவில் உள்ள கோவிலில் ஆதிமூலநாதர் என்று ஒரு சன்னதி இருக்கிறது. ஆதிமூலநாதர், உமைய பார்வதி அம்பாள், இவர்கள் இருவரும் மட்டும்தான் இந்த தில்லை நடராஜர் கோவிலில் இருந்த முதல் கோவில். மற்றபடி அனைத்து இடங்களும் நந்தவன காடாக விளங்கியது. பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும் டெய்லியும் சிவனுக்கு பூஜை செய்து கொண்டு வரும்போது ஒரு நாள் இவர்களுடைய பூஜையில் சாட்டிஸ்ஃபைடு ஆகி அவர்களை சந்திக்க சிவனே நேரடியாக வருகிறார். அப்பொழுது அவர்கள் வரும்போது சிவன் வந்து அவர்களிடம் கேள்வி கேட்கிறார். உங்களுக்கு நான் ஏதாவது தர விரும்புகிறேன், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், உலகத்தில் உமது நாட்டியம்தான் மிகச் சிறந்தது. உங்களுடைய கடைசி தாண்டவமான ஆனந்த தாண்டவத்தை இங்கு வந்து புரிந்து இங்கு இருக்கும் அனைவருக்கும் காட்சி கொடுக்க வேண்டும் என்று விண்ணப்பம் வைக்கிறார். அகில உலகத்தையும் ஆண்டு கொண்டு வருகிற சிவன் அந்த சமயம் முடிவு எடுக்க முடியவில்லை, அவர் போய்விடுகிறார். அதன் பிறகு இங்கு வந்து என்ன ஸ்பெஷல் என்றால், அனைத்து கோவிலிலும் தைப்பூசம் முருகனுக்கு விசேஷம். எங்களது கோவிலில் மட்டும்தான் நடராஜருக்கு விசேஷம். அந்த தைப்பூச திருநாள் அன்று நடராஜர் ஆனந்த தாண்டவத்தை இங்கு வந்து புரிந்து அனைவருக்கும் காட்சி கொடுத்ததாக ஐதீகம். நடராஜர் இருக்கிற இடம்தான் உலகத்தினுடைய மைய பகுதியாக விளங்குகிறது. நன்றி ஐயா. அருமையாக நாங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் படங்கள் எல்லாம் அனுப்பிக்க நான் உங்களை ஒவ்வொரு முறை நினைக்கிறது, அந்த படத்தை பாவி கேட்க ஐயாவை தான் நினைக்கிறது. நீங்கள் நன்றி. சில வேளையில நான் முடியாமல் இருக்கலாம் ஐயா, சில வேளை நீங்க எடுக்கும். உங்களோட மனைவி எப்படி இருக்கான்னு கேட்கிற, உங்களோட மனைவி எப்படி கேட்கின்ற. ஐயா வாணி அவ இருக்கிறா, அவதான் ஐயாவுக்கு ஆன்சர் பண்ணுவாரு. நான் பிஸியண்டா, நான் இப்ப அவ உடனே ஆன்சர் பண்றவ அவ இருக்கிறான். ஐயாவை தெரியும், என்ன கதைக்க சொல்லி போட்டு அவ சின்ன வேலையில இருக்கிறா. நான் சொல்றேன் ஐயா, கதை கேட்டு வரேன் ஐயா சொல்றேன். நன்றி ஐயா. உங்களை கண்டது கிட்ட இருந்து கண்டது மாதிரி நான் ஒரு ஃபீலிங் வருகிறது. சிதம்பரத்துக்கு உங்களை கண்ட மாதிரி இப்ப பாக்க. நன்றி நன்றி. மற்ற கொடுப்போம். உங்களோட சேவை நல்ல சேவை, அருமையான சேவை, மக்களுக்கு சேவை செய்கிறீர்கள், நல்லது. அதே நேரத்தில் எங்களுக்கும் எங்கள் தியான குரூப்புக்கும் இடக்கிட சேவையை செய்து கொண்டு வேறுங்கள், உங்களால் இயன்றதை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி பஞ்சாச்சரம் மாஸ்டர். நன்றி கார்த்திகேயன் ஐயா. அடுத்ததாக மீனாம்பிய அம்மா வாங்க உங்களோட கருத்துக்களை சொல்றதுக்கு. எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் கார்த்திகேயன் ஐயா. உங்களுக்கு இந்த வயதிலேயே உங்களை இப்படி இவ்வளவு ஒரு அறிவாளியா பார்க்க ஆசையா இருக்குது. இதை உணர்ந்துதான் அப்பவே தில்லைவாழ் அந்தனர் தான் அடியார்க்கும் அடியேன் என்று அந்தணரை எந்த உயரத்துல வச்சிருந்தோம் அப்பவே என்றது தெரியுது. அதுக்கு சாட்சியா நீங்கள் இப்ப இப்படி இருக்கிறீங்க. நானும் வந்தேன் ஐயா, ஒரு சிதம்பரத்துல ஹால் வைக்கிறதுக்கு எனக்கு 23ஆம் ஆண்டு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அன்னைக்கு பிரதோஷம் வெள்ளிக்கிழமை அந்த மரகத நடராஜர், ஒரு சின்ன மரகத நடராஜருக்கு ஒரு அபிஷேகம் நடந்தது. அப்ப அந்த அபிஷேகமும் பார்த்து கனகையான்னு தான் அவரை சொல்றது, அவரை தான் சந்திச்சு அவரோட கதைச்சு நாங்கள் ஒரு டிராவல் ட்ரிப்ல வந்தாங்க. நல்ல ஆதிமூலத்துக்கு பக்கத்துல இந்த அடுத்த மண்டபத்துல வச்சு என்ன கூட்டிக்கொண்டே எங்களை 2-3 பேரை மட்டும்தான் கூட்டிக்கொண்டே வச்சு காட்டினார். அருமையான தரிசனம்.
இந்த பிறவி பிறந்ததுக்கு அந்த தரிசனம் பார்த்ததே எனக்கு பெரிய சந்தோஷம். பேருந்து அந்த பொன்னால வேந்த கூறியல் எல்லாம் கூட்டிக்கொண்டே காட்டினார். அதுகளும் நல்ல அழகா பார்த்தோம். அங்காலும் ஒரு அம்மன் இருக்கிறா, கொடிமரம் எல்லாம் இருந்தது. அந்த ஒரு கோயிலையும் பார்த்தோம். அந்த சுத்தி பார்க்க எங்களுக்கு முழுக்க சுத்தி பார்க்க டைம் காணாது, சும்மா ஓரளவு சுத்தி பார்த்து கொண்டு வந்தோம். மற்ற அந்த கிழக்கு கோபுர வாசலால எந்த பண்ணிக்குள்ள பார்த்தமையா அந்த மேல் பிளட் கூரையிலே எல்லாம் அந்த சிவபெருமான் சொல்ல திருநாவுக்கரசர் எழுதுறதும் திருநாவுக்கரசர் சொல்ல சிவபெருமான் எழுதுறதும் இன்னும் அந்த நிறைய விஷயங்கள் எல்லாம் ஆட்டி வேலை செய்து நல்ல அழகா போட்டிருந்தது. நான் எல்லாம் அப்படியே வீடியோ எடுத்து கொண்டு வந்தேன். கோயிலுக்குள்ளே எடுக்க கூடாதுன்னு வெளியிலே ஓரளவுக்கு எடுத்தேன். அருமையான தரிசனம். இன்னும் ஒரு திரும்ப திரும்ப வர வேணும் போலதான் ஆசையா இருக்கிறது. உங்களை கண்டதே தில்லை நடராச பெருமான கூத்த பெருமான கண்ட மாதிரியே அவ்வளவு மன நிறைஞ்ச சந்தோஷமா இருக்கு ஐயா. உங்களுக்கு இந்த வயதிலேயே உங்களை சந்தித்ததும் சந்தோஷமாக உள்ளது. அவசியம் வாருங்கள், அவர்களை தொடர்பு கொண்டு விட்டு வாருங்கள். இல்ல, எனக்கு அருந்ததி மாமன் சொன்னவா உங்களோட டீட்டெயில்ஸும் தாரேண்டு போறேன்டா, தான் உங்களுடைய இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தாரேண்டு நான் வருவேன், திரும்பவும் வருவேன், உங்களை எல்லாரையும் சந்திப்பேன். சந்தோஷம் ஐயா, உங்களை கண்டது மிக்க சந்தோஷம். சந்தோஷம். நன்றி மீனாம்பி அம்மா, நன்றி டீச்சர். அடுத்ததாக ஸ்ரீகாந்த் ராஜா மாஸ்டர் உங்களோட கருத்துக்களை சொல்றதுக்கு வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று இப்பொழுது நேரம் 1:10 அதிகாலை. அதில் இந்த உஷாரா இருக்கிறார் தீட்சிகர். மித்திர கொள்ளாமே அவர் உஷாரா காய்ச்சி கொண்டிருக்கிறார். மிகவும் நன்றி. இதே போல நீங்க உங்களை பல ஐயர் மேல அங்க வேலை செய்யணும் தானே. உங்களோட எத்தனை ஐயர் மேல இருப்பினவங்க? 500 பேர் இருப்பினவா இல்ல 250 பேர் இருப்பினவா? 500 பேர்கள். 500 பேர். 500 பேர்ல நீங்க முடியுமாண்டா இந்த தளத்துக்கு ஒரு ஆக்களை யாரும் பேசக்கூடிய ஆக்களை அறிமுகப்படுத்துங்க. அப்ப உங்களோட நாங்கள் தொடர்பிலேயே இருப்போம். உங்களுக்கு பேசுற கஷ்டம் தனியா வாடுறது உங்களுக்கு 7 மணி நேரம் வித்தியாசமான சிலைப்பிலே நீங்க அரேஞ்ச் பண்ணலாம். அப்ப உங்களுக்கு இது தொடர்பிலே இருக்கும். இங்க பாருங்க, இதுல பாருங்க, இதுல இருக்கிற பாருங்க 75 பேர் வந்திருக்கீங்கன்னா டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. என்ன இங்கிலாந்துல இருந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, USA எல்லா இடத்துலயும் இருந்து வந்திருக்கிறீங்க. அப்ப நீங்க அவையில எல்லாரும் தொடர்பிலே இருப்பினும் உங்களோட சிதம்பரம் அந்த கோயிலை நீங்க என்ன மாதிரி அதை என்ன மாதிரி சொல்லி கொண்டு வந்தீங்கன்னா பலருக்கு அந்த விஷயங்கள் தெரியும் கூட விளங்குற. கூடின விதத்துல நீங்க இந்த தளம் உங்களுக்கு ஒரு மேடை மாதிரி வாக்களுக்கு சொல்லலாம். நீங்க நேர எடுத்து கதைத்து பிரயோசனம் இல்லை. இந்த எடுத்து ஒரு ஆக்களையும் கொண்டா நல்லா இருக்கும். அதை பற்றி யோசிங்க நீங்க விளங்குது. அதை நீங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் யோசித்து விட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அனைவரும் அவர்களுடைய ஒர்க்ஸை செய்து கொண்டு வருகிறார்கள். இதையும் ஒரு ஒர்க்காக நினைத்து அவர்கள் இன்ட்ரெஸ்டோடு செய்ய வேண்டும். நான் கலைத்து பார்க்கிறேன், அதன் பிறகு உங்களுக்கு பதில் கூறுகிறேன். அதாவது ஆங்கிலத்தில் பேசக்கூடியவர்கள் இருந்தா கூட இளைஞர்களை இதில் எங்களுக்கு சேர்த்து விடலாம். அதாவது சிதம்பரத்துல கோயில் மாத்திரமில்லை, வெளியில இருக்கிறார்கள், லோக்கல் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பிள்ளைகள். ஏனென்றால் இந்த தளம் அடுத்த ஜெனரேஷனுக்கு போக வேணும். அதுக்கு இளம் பிள்ளைகள் இதில் கலந்து கொள்ள வேணும். இல்லாட்டி நீங்க இப்ப கோயில் வச்சிருக்கிறீங்கள், ஒரு சமூகம் போகணும்னா அடுத்த சமூகம் அதை டேக் ஓவர் பண்றது இளம் சமுதாயத்தை செய்ய வேணும். அது எந்த இடத்துலையும் அது செய்ய வேணும். இல்லாட்டிக்கு வேறு விதமாக கூடாத பழக்கங்கள் பழகிறதுக்கு, மற்ற விஷயங்கள் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க நான் சொன்ன விஷயத்திற்கா திங்க் பண்ணி பாருங்க. நான் எப்போ காய்ச்சாலும் எத்தனங்களோட காய்க்கிறேன்னா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரியா? சரி, நான் பெரிய பாருங்க, நான் இப்ப அறிவித்தலுக்கு போறேன்னா அதுல இருந்து உங்களுக்கு தெரியும் எந்த விதமான ஆட்கள் எல்லாம் இங்க பேச வாராகிறது. பாருங்க, வெனிஸ்டே அதாவது நாளை காலமை 8:45 UK டைமுக்கு நாங்கள் ஒரு அருமையான ஒரு பிரெத் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் ஒன்று செய்வோம். அது ஒரு 45 நிமிஷம். அதன் பிறகு 9:15 இல்லாட்டி 9 மணி போல இல்லாட்டி 9:15 UK டைம் 1:30 மணிக்கு இந்திய இலங்கை நேரத்தில் கொழும்பு இலங்கையிலிருந்து ஸ்கை ப்ரொஃபசர் முருகானந்த வேல் அவர்கள் பேச வருகிறார்கள். தலைப்பு
அகத்தாய்வு என்ற தலைப்பில் பேசுகிறார். நாளைக்கு நாங்கள் 1489வது நாள்ல மெடிடேஷன் செய்து கொண்டு இருக்கின்றோம். இந்த 11 மணிக்கு UK டைம், 3:30 PM இந்தியன் டைமுக்கு ஜேர்னி ஃப்ரம் பெயின் டு பவர் டாக்டர் வித்யா ஹரியருடைய பேச்சு இருக்கிறது. நாளைக்கு இரவு 8 மணிக்கு இதே நேரம் மனக்கதவுகள் என்ற தலைப்பில் ஜோர்ஜ் ரத்னராஜ் அவர்கள் பேச வருகிறார்கள். வியாழக்கிழமை காலமை ஒரு தியானத்தின் பிறகு சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து யோக நிகழ்ச்சியை சரோஜினி நலந்துவன் நடத்துகிறார். 11 மணிக்கு சந்திரகலா மாஸ்டர் அவர்கள் பேச வருகிறார். இவர் ஒரு தெலுங்கு மதட்டங்கா உடையவர், தமிழ்ல பேசுகிறார். கண்கள் திறந்தால் நாடகம், கண்களை மூடினால் முக்தி என்ற தலைப்பில் பேசுகிறார். நாளைக்கு இரவு 8 மணிக்கு ஒரு கதம்ப நிகழ்ச்சி இருக்கு. அதுல பாட்டு பாடுறவர்கள் பாடலாம் மற்றும் படித்ததில் பிடித்ததை பற்றி கூறலாம். எந்த விஷயத்தை பற்றி என்றாலும் கதைக்கலாம் இந்த கதம்ப நிகழ்ச்சியில. அதுக்கு கூட நீங்க வெராட்டி கூட நீங்க ஒரு 5 நிமிஷத்துக்கோ 4 நிமிஷத்துக்கோ ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி கூட நீங்க அனுப்பலாம். அதே போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தியானத்தின் பிறகு அருமையான நிகழ்ச்சி. வெள்ளிக்கிழமை கூட உங்களுக்கு தெரியும் தானே, இறையன்பு IAS இருக்கிறார் தமிழ்நாட்டு கவர்மெண்ட்ல. அவருடைய புத்தகத்தை எடுத்து ரிவ்யூ பண்ண பிரபாவதி ராஜா அவர்கள் பெங்களூர்ல இருந்து வருகிறார். தலைப்பு, அந்த புத்தகத்தின் தலைப்பு தோன்றியதன் சிந்தைக்கே என்ற தலைப்பில் பேச வருகிறார். ஃப்ரைடே இரவு கூட அருமையான பேச்சு, இதம் தரும் ராகங்களின் கானகாலம் என்ற தலைப்பில் திருநாவுக்கரசு சிட்னியிலிருந்தும் கலைவாணி டீச்சர் அவர்கள் ஜெர்மனியிலிருந்தும் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். நன்றி. நான் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏனதை சொல்ல உங்களுக்கு இந்த தளத்தில் என்ன விதமான நிகழ்ச்சிகள் நடக்கிறது, எந்த விதமான விடயங்கள் நடக்கிறது என்பதை சொல்றது தான் உங்களுக்கு சொன்னேன். வழங்கி இருக்க நினைக்கிறேன். சரிதானே? சரி, நன்றி. தேங்க்யூ. நன்றி ஸ்ரீ ஸ்காந்தராஜா மாஸ்டர். அடுத்ததாக வசந்தா மாதவன் மாஸ்டர், உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அன்பான வணக்கம். அருமையான இது இன்றைக்கு ப்ரோக்ராம் அருமையாக இருந்தது. நீங்க சிதம்பரம் போன மாதிரி இருக்குது எனக்கு யோசிக்க. ஆனா நான் போயோ ஒரு 50 வருஷத்துக்கு மேல சிதம்பரம் போய் நம்ப மாட்டீங்க, நீங்க பிறந்துட்டீங்களோ தெரியாது ஐயா. அப்ப நான் அந்த நேரம் தான் நான் போனேன். அதுக்கு பிறகு இன்னும் போக கிடைக்க இல்லை எனக்கு அந்த சந்தர்ப்பம். நான் இப்ப வருவேன், கட்டாயம் வர வேணும். ஓமோ, அப்ப நான் அங்க போவைக்குள்ள அந்த குளத்துல குளிச்சேன். நான் உங்களோட குளத்துல ஓமோ அதுல குளிச்சு அந்த சுவாமிய திருப்பள்ளி எழுச்சி பாட்டு பாடி வெளியில கொண்டு வருவினான் கதவு திறந்து. அப்ப ஐயா ஒரு ஆள் பிடிக்கணும், ஐயா சொல்றாரு என்ன பிடிக்க சொல்லி. நாங்க பொம்பளையால் தூக்கவே இல்லை சுவாமி, ஆனா என்ன தூக்க சொல்லி நானும் தூக்கினேன் சுவாமிய. அப்போ அதுல பிடிச்சு நானும் தூக்கி கொண்டு பாட்டு பாடிக்கொண்டு சுத்தி கொண்டு வந்தோம். அப்ப எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். அதான் முதல் தரம் போனாலும் அந்த கோயிலுக்கு அந்த குதிரை வண்டியில மற்ற என்ன வண்டியில தான் போனாங்க அங்க ஸ்டேஷன்ல இருந்து. எனக்கு ஞாபகம் கனகாலம் இருந்தாலும் நல்ல நல்ல எனக்கு என்னன்னு சொல்றேன்னு தெரியல. எல்லா இதுவும் பூர்த்தியா கிடைச்சுது, சந்தோஷமாக எல்லாம் கிடைச்சது. உங்களை கண்டது சந்தோஷம் ஐயா. நான் நிச்சயமா வருவேன், கெடியா உங்களை சந்திப்பேன். ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் எல்லாரையும் ஒழுங்குபடுத்தினா எல்லாரும் வரலாம் ஒருக்கா. அருந்தாய் மாஸ்டர் நீங்களும் தான் சேர்ந்து ஒரு இதை ஒழுங்குபடுத்தி வேண்டாம். நீங்க எப்ப போறேன் யார் போறேன்டாலும் அவர் உங்களை எல்லா இடம் கொண்டே காட்டுவார். இவர் தீட்சிதர். எப்ப போனாலும் அவரை கான்டாக்ட் நம்பர் தருவேன். நீங்க போய் எப்ப போனாலும் அவர் ஓடி வந்து பார்த்து கொண்டே இருப்பார். 10 தரம் டெலிபோன் அடிச்சு அங்க நிக்கிறீங்களான்னு கேட்டு உங்களை கிட்டடியில கூட்டிக் கொண்டு போவார். அப்படிப்பட்ட உதவி செய்யக்கூடியவர். நீங்க யார் போறேன்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்க, அவற்ற நம்பர் கட்டாயம் தருவோம். அதெல்லாம் சிவன் இந்த அருள் தான். அவர் எல்லாம் செய்விப்பவர் அவர் தானே. என்ன ஐயா, சிவன் தானே செய்விக்கிறார், செய்விப்பவர் அவர் தான். சரி, நன்றி. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி.
நன்றி ஐயா, நன்றி. நன்றி வசந்தா நன்றி. மாஸ்டர். அடுத்ததாக டாக்டர் நவரத்னம் மாஸ்டர் வாங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். இன்று குருக்களே அவருடைய பேச்சு கேட்டு பல விஷயங்களை அறிந்தேன். நான் ஏறக்குறைய 30 வருடங்களுக்கு முன் ஒரு முறை சிதம்பரத்தை போய் தரித்திருக்கிறேன். அதுக்கு முதல் 1985ஆம் ஆண்டு சிதம்பரம் என்ற பேரில் நடனப்பள்ளி சென்னையில் நடத்துகிறார் சித்ரா விஸ்வேஸ்வரன். அவருடைய நடன நிகழ்ச்சிக்கு அவருடைய ட்ரூப்போடு நான் போய் கோயிலை பார்த்தேன், நடன நிகழ்ச்சியும் பார்த்தேன். இந்த ஆயிரக்கால் மண்டபத்தில் நடந்தது. அதன் பின் பிரம்மானந்தா என்று சொல்லி ஒரு பெரியவர் இலங்கை, அவருக்கு ஒரு தீட்சர் குடும்பம் பழக்கம். அவருடைய அறிமுகத்தில் தீட்சிதரை பார்த்து சிதம்பர இரகசிய நேரவே போய் பார்க்கக்கூடிய இருந்தது. அத்துடன் அவருடைய நட்பும் எனக்கு கிடைத்தது. பல வருடங்கள் அவருடன் தொடர்பாக இருந்தேன். இப்பொழுது அந்த தொடர்பு அற்று போயிட்டது. இதில் கூறிக்கொண்டு அந்த சிதம்பரத்துக்கு போகிறது நீங்கள் சொன்ன மாதிரி அழைப்பு பெறத்தான் வேண்டும். அத்துடன் உடல் நலம் இருந்தால் தான் அங்கே நிறைய நடக்க வேண்டி வரும். காரெல்லாம் தூரத்தில் விட்டுட்டு ஒரு கேள்வி ஐயா, உங்களை பார்த்தா இளமையாக இருக்குது. உங்களோட வயது 30 குறைவாக கூடவா ஐயா? என்னோட வயது 18. 18. நல்லது, அழகு. இன்னும் ஒரு கேள்வி, நாங்கள் எல்லாரும் படித்திருக்கிறோம் அந்த நந்தனாருடைய கதை. அந்த சிதம்பரத்தில் போய் ஆதிமூலத்து கடவுளை பார்க்க முடியாமல் ஒரு பாட்டு பாடுறார். அந்த நிலவரம் இப்பவும் இருக்குதா அங்கே? அது வந்து சிதம்பரத்தில் நடக்கவில்லை. அது நடந்தது இன்னொரு கோவிலில். ஆனால் அவர்கள் இப்போ அந்த மூவியில் சிதம்பரத்தை என்டர் செய்து விட்டார்கள். ஆனால் அந்த நந்தனார் தரிசிக்க போன ஸ்தலம் வேறு ஒரு இடம். அங்குதான் நந்தி விளங்கி சிவன் காட்சி கொடுத்ததாக ஐதீகம். ஆமா, நாங்கள் படித்த விஷயம். அந்த சிதம்பரத்தில் சாதி வேற்றுமை இருக்குதோ இல்லை உள்ளுக்கு போறது? எதுவுமே கிடையாது. எந்த ஊரிலும் யார் எவர்கள் வந்தாலும் நடராஜருக்கு மின்னுக்கு நிற்க வைத்து தரிசிக்க நாங்கள் பர்மிஷன் கொடுத்து கொண்டு வருகின்றோம். மிச்ச நல்ல ஐயா. அனைவரும் எமது கோவிலில் சமமாக இருக்கின்றார்கள். மிக நல்ல செய்தி. ஆறுமுக நாவலர் சிதம்பரத்திலே ஒரு தமிழ் பாடசாலை நிறுவி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பாடசாலைக்கும் போய் பார்த்திருக்கிறேன் என்ன இந்த காலத்துல. மிக்க நன்றி ஐயா, அதை பார்த்த நன்றி. உங்களை சந்தித்ததும் நன்றி. நன்றி டாக்டர் நவரத்னம் மாஸ்டர். அடுத்ததாக கோணேசன் மாஸ்டர் வாங்க, உங்களோட கருத்துக்களை. நன்றி ஐயா. ஐயா, எப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்க. நான் ஐயா உங்களோட பேச்சுக்கு வர முடியாது, நான் படிப்பிச்சு கொண்டிருந்தபடியால் இப்பொழுதுதான் நேரம் கிடைத்தது. உங்களை காண வேண்டும். சுகமா இருக்கிறீர்களா? சுகம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கிறோம். அம்மா அப்பா எல்லாம் ஓகேயா? அனைவரும் சுகமாக இருக்கின்றார்கள். அம்மா அப்பாவோட கேட்டதா சொல்லுங்க. பெண் குழந்தை பிறந்துள்ளது. ஆமாம். ஓகே. பத்திரிகை கிடைத்ததா உங்களுக்கு? பத்திரிகை கிடைத்ததுதான். நான் போன வருஷம் வந்தாதானே, லாஸ்ட் இயர். இந்த வருஷம் தெரியல, வந்தா காணுவோம். மற்றது ஒரு கேள்வி ஐயா, நாங்கள் முந்தி நீங்கள் அந்த ஆருத்ர தரிசனத்தின் பொழுது மாணிக்க வாசகர் நான் வரும்பொழுது சரியான ஜனக்கூட்டம் வடிவா பார்க்க இல்லை. மாணிக்க வாசகரை நீங்கள் கொண்டு வருவீர்களா உள்ளுக்கு? ஞாபகம் இருக்கா? ஆமாம். அதாவது என்னவென்றா 10 நாளும் திருவம்பாவை உற்சவம் என்று விளங்கி வருகிறது. ஒவ்வொரு நாளும் ஓதுவார் மூர்த்தி நடராஜர் சன்னதி அருகில் நின்று ஒவ்வொரு திருவம்பாவை பாடல் பாடி ஒவ்வொரு தீபாராதனை நடராஜருக்கு நடக்கும். கடைசி நாளில்
நடராஜர் சன்னதி அருகில் மாணிக்கவாசக பெருமான் வந்து தீபாராதனை முடிந்த பிறகு நடராஜர் இடம் சேர்ந்து விட்டதாக ஐதீகம். அந்த நீங்க தரிசனத்தன்று ஆறுதல் தரிசனத்துக்கு நான் வந்தேன் ஐயா, உள்ளுக்கு வந்து பார்த்து நான் அந்த தரிசனம் முடிந்து சாமி உள்ளுக்கு வரும் பொழுது மாணிக்கவாசகர் சேர்ந்து வருவாரா இல்லாட்டி அது முன்னுக்கு பின்னுக்கு வருவாரா? தனியாக வருவார். சுவாமி வந்த பிறகு சன்னதி துறந்தவுடன் தனியாக வருவார். தனியாக அதான் நான் கேட்டேன். ஆமா ஆனா அதைத்தான் நான் கேட்டேன். நீங்கள் இந்த சாமியை வந்து நீங்க கொண்டு வந்து முன்னுக்கு கீழே தான் இருக்க பண்ணுறீங்க இல்லையா? உள்ளுக்கு உடனே கொண்டு போறது கிடையாது இல்லையா? கிடையாது. அதான் கீழே தான் இருக்க பண்றீங்களா? அதான் நான் அதெல்லாம் நாங்கள் வரும்பொழுது உங்களோட அம்மா அவங்கள இருந்தாங்க, அவங்க ஜனக்கூட்டம் மண்டபடியால் இடிச்சு விழுத்திட்டாங்க அந்த மேல் மண்டபத்தில். அத விழாவில்லை, அவர்கள் பிடித்தார்கள். ஆனா ஒரே ஜனக்கூட்டம் தானே. அத சில இந்த மாணிக்கவாசகர் வடிவை பார்க்க முடியவில்லை. அதான் கேட்டேன். அது சரி, இப்போ விளங்குது ஐயா. ஐயா கேட்டது என்னன்னா, அந்த தில்லவாள் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று ஆரம்பத்தில 3000 அந்தணர்கள் இருந்தார்கள் தில்லையில. ஆனால் இப்பொழுது அருகே எவ்வளவு இருக்கிறீங்களையா? இப்போது 500 குடும்பங்கள் இருக்கிறோம். 500 குடும்பம். அப்ப எல்லாருமே கூட்டினா 1000க்கு மேல வருமா? வரும் இல்லையா? ஆமா, அது தொடக்கத்துல 3000 தில்லை 3000 கூறுறது. அந்த 3000 பேரும் தில்லை தீட்சிதர்கள் 2999 சேர்த்து 3000. அதான் அந்த இது. ஆனா அந்த இப்பொழுது கொஞ்சம் அருகி வந்து விட்டது நம்பர் இல்லையா? குறைஞ்சு கொஞ்சம் வந்துட்டது நான் எண்ணுகின்றேன். மற்றது அதைத்தான் நான் கேட்க இருந்த 2 கேள்விகள் ஐயா. ஏன்னா அந்த தில்லை உங்களோட இந்த ஆரெண்டால் சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரம் பாடும் பொழுது முதல் உங்களுக்குத்தான் இடம் கொடுத்தார். தில்லைவாள் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அப்ப முதல் உங்கள் 3000 பேரை தான் அவர் பாடியுள்ளார் என்ற ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அவ்வளவு பெருமைக்குரியவர்கள் நீங்கள் புரியுதா? அதுக்குதான் நான் அதை சொல்ல விழுக்கிட்டேன். பிறகுதான் திருநீலகண்டரை 2வதாக சொல்லுறார். அது ஏனென்றா தில்லை 3000 தான் கோயில் என்றாலே சிதம்பரம் தானே. ஆனபடியாத்தான் உங்களுக்கு அது மதிப்பளிக்கப்பட்டது என்று கூறப்பட்டது. அதை நான் கூற விரும்புகின்றேன். அடுத்த முறை வரும் பொழுது சந்தித்துக் கொள்ளலாம். நன்றி ஐயா. சந்திப்போம். நீங்கள் கிளைத்து கொண்டு வாருங்கள். வருவோம். நன்றி கேன்கோனீசன் மாஸ்டர். அடுத்ததாக டாக்டர் கமலா அருணாசலம் மாஸ்டர் வாங்க.